Praise the Lord. இந்த செப்டம்பர் மாதத்தில் 3ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 14 verse 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த ரோமாபுரியில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கு கர்த்தர் வசனங்களை எழுதும் பொழுது அங்குள்ள சில காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறதை இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது என்னன்னு சொல்லி இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கும்போது இதை நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறோம். வசனம் இப்படி சொல்லுகிறது. முதல் வசனம், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். இப்போ விசுவாசத்தில் சிலர் எப்படி இருக்கிறாங்க? பலவீனமாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன செய்யணுமா? சேர்த்து கொள்ளணும். அவங்கள நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. இப்போ சிலர் சில காரியத்தை அவங்க சாப்பிடுகிறது இல்லை, சிலர் சாப்பிடுகிறார்கள். அப்போ சாப்பிட்றவங்க என்ன நினைக்கிறாங்க? சாப்பிடாதவங்கள குற்றப்படுத்துகிறார்கள், அற்பமாக நினைக்கிறாங்க. மற்றவங்க இவங்களை குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறாரே, அது மாதிரி நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் அற்பமாகவும் நினைக்கக்கூடாது, யாரையும் குற்றமும் நம்ம படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவனை அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. இப்போ நம்ம கூட சில நேரங்களில் சில சாப்பாடு விஷயங்கள் இந்த மாதிரி காரியங்களில் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை குற்றப்படுத்தி விடுகிறோம், அற்பமாக நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு சொல்லி கொடுக்கிறத பார்க்குறோம். அப்படியாக நீங்கள் அநேக காரியங்களை நம்ம அதில் பார்த்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஒரு வசனம் கூட வாசிக்கிறேன். 13 இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது அல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? அப்போது விருந்து காரியங்கள், எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, இதெல்லாமா நீங்கள் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் என்ன செய்ய வேண்டாம்? நம்ம அவங்களுக்கு இடரலாக இருக்க வேண்டாம். சரி, ஒருத்தருக்கு நான் சாப்பிடுகிற ஒரு பொருள் இடரலாக இருக்குதா, நான் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நான் அதை விட்டுவிட வேண்டும். அவருக்கு அந்த காரியத்தில் நான் அன்பை தெரிவித்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். சிலர் நான் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க, சிலர் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வெஜிடேரியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க? நான் வெஜிடேரியன்ஸை என்ன இவங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய காரியத்தை பார்க்கும்போது சொல்கிறோம் இல்லையா, இவங்க எப்படி இதை சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் என்பது எது சாப்பிடுகிறோம் எது சாப்பிடவில்லை என்பதை குறித்து அல்ல, அது புசிப்பும் அல்ல, அது குடிப்பும் அல்ல. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம சபைகளிலும் சரி, வீட்டில் நம்மளுடைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் வைக்கும் போதும் சரி, நம்மளுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டுமே, நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரும் சாப்பாடில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி தானே? எல்லாருக்குள்ளேயும் அது உண்மை தானே?
நம்மெல்லாம் ரொம்ப ஹாஸ்பிட்டபிளாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக சாப்பாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். ஜபம் ஒரு 2 hours இருந்துச்சுன்னா சாப்பாடு ஃபெலோஷிப் வந்து ஒரு 3 hours 4 hours போனால் கூட நமக்கு டைமே போகிறதில்ல. அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் என்பது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. சரி, சாப்பாடு தேவைப்படுகிறது, தூரத்துலேருந்து வருகிறவங்க ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு போவது நல்லது. ஆனால் அதற்காக மணிக்கோர் கணக்கில் நம்ம செலவு பண்ணி அதை சில நேரத்தில் அந்த சாப்பாடுலேயே நம்மளுக்கு என்ன வந்துடுது, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விதமான மனக்கசப்புகள் வந்து விடுகிறது. அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வரல, நாங்கள் அந்த மாதிரி அநேக காரியங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் என்பது இது அல்ல, இந்த புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னது? அது நீதி, அது சமாதானம், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. நீதியான காரியத்தை நான் செய்வது தான் தேவராஜ்யம். சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தை நான் செய்வது தான் தேவராஜ்யம். பரிசுத்த ஆவினால் எனக்கு உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறதே, அதுதான் தேவராஜ்யம். அல்லேலூயா. அப்போ எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு தெளிவாய் பேசுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. சாப்பாட்டுனால அல்ல, சாப்பாடும் இல்லை பலவிதமான ஃபீஸ்டிங்னால அல்ல, ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம வாழ்கிறது தான் ஆண்டவருக்கு தேவனுடைய ராஜ்யமாய் காணப்படுகிறது. நீதியான காரியத்தை நாம் செய்கிறோமா? சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்கிறோமா? பேசுகிறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில சமாதானம் பண்ணுகிறோமா? நம்ம இருதயத்தில் சமாதானத்தின் சிந்தை காணப்படுகிறதா? எல்லாரிடத்துலையும் சமாதானமாய் பழகுகிறோமா? அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். யாரையும் அற்பமாகவும் நினைக்கக்கூடாது, யாரையும் குற்றவாளியாகவும் தீர்க்கக்கூடாது, யாருக்கும் இடரலாகவும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் செய்கிறோமோ அதை தேவ அன்பினால் நம்ம செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இந்த சந்தோஷம் எங்கேருந்து வருது? பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷம். இன்றைக்கி ஒரு பொருள் வந்து நமக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனால் அது வந்து நிரந்தர சந்தோஷம் இல்லை. ஒரு க்ரீன் கார்டு வருது, சரி, அது உண்மையாகவே ஒரு சந்தோஷமான காரியம், ஆனால் அதனால் உங்களுக்கு இனிமேல் கவலையே இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக துக்கம் வருது இல்லையா? சந்தோஷம் கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் வேற ஒரு பிரச்சனை வரும்போது இது மாறிடுது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷம் எந்த நேரத்துலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு ஊற்று, அப்படி தானே நம்ம நேற்று தியானித்தோம். ஆனால் ஒரு ஊற்றை போல் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். எது குறைவுபட்டாலும் ஒரு சந்தோஷம், எந்த சூழ்நிலையிலையும் யார் என்ன சொன்னாலும் நம்ம மனசில் ஒரு சந்தோஷம், அது ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம். அதுதான் தேவராஜ்யம், அதுதான் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதுனுடைய அடையாளம். அல்லேலூயா. அதனால் நம்ம சாப்பிடுகிற காரியங்கள், உடுத்துகிற காரியங்கள், இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?